கேஎஸ்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் 2 தலையீத்து கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரெண்டுமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 பல்லு இன்னொன்று 4 பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சுழி தவறாத கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை திறன் விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை தலையீத்து கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி சொல்லி தவறலாத கிடாரிங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போறக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். பல்லு வந்து 2 பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரிங்க. ஒரு 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மடி செட்டு பாருங்கள், நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது. இப்போ இருக்க மடி செட்டோட இன்னும் 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அருமையாக மடி எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. யார் வேணாலும் பிடிக்கலாங்க. தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா நெட்டு போக்காக இருக்குதுங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக மாட்டினுடைய உரிமையாளர் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு 43,500 சொல்லியிருக்காங்க. 43,500 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பொறுமையான குணங்க. வாங்கினீங்கனாலும் இன்னும் ஒரு 5-6 ஈத்து வரலையும் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி இவர்கிட்ட இந்த கிடாரிகள் இல்லாட்டியும் எப்போவுமே ஒரு 5 கிடாரிகள் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கான்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்தலாம். நேரில் போனீங்கனாலும் எந்த கிடாரி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க. மடி செட்டு பாருங்கள், கிடாரிக்கு அருமையாக அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு காம்பு நல்லா எவ்வளோ சீராக இருக்குது பாருங்கள். மடி கூச்சல் இல்லாத கிடை கறவைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா நீல காம்பில் அருமையாக மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மடியோட இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நேரில் போய் நீங்கள் பார்த்தா தான் கிடாரியோட சுழித்தவறு எப்படி, மடி செட்டு எப்படி, வாட்ட சாட்டமாக இருக்கா, உடல் அமைப்பு எப்படி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு அழகில் சிறந்த மாடாக இருக்குது. 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜெர்சி டைப்பு தான். தலையீத்து கிடாரி. கலர் வந்து சந்தன பிள்ளைங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. இது கன்று ஈன்றதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் பக்கம் முடிக்கும். ரெண்டுமே ஒரு 5 நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. சுழி சுத்தமான கிடாரி. நல்ல குணமனம்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி தவளும் அருமையாக எடுத்துக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ரெண்டுமே நல்ல கொம்பு டைப்பில் நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல நெட்டுப்போக்கான கிடாரியாக இருக்குதுங்க. இது தலைச்சனுக்கே நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு 11 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கான்டாக்ட் பண்ணி எனக்கு டிரான்ஸ்போர்ட் இந்த கிடாரியை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 கிடாரிகள் எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்தவரை 43,000 சொல்லியிருக்காங்க. 43,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் தலையீத்து கிடாரிகள் 2ஆம் ஈத்து மாடுகளை வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம்னா, ஏன்னா தலையீத்து கிடாரிகள் 2ஆம் ஈத்து வாங்குறப்ப நீங்கள் ஒரு 5-6 ஈத்து வரலையும் மாடுகளை அப்படியே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாங்க. ஏன்னா ஈத்து மாடுகளை வாங்குறப்ப நீங்கள் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி இந்த 2 கிடாரிகளுமே இளம்பல்லு கிடாரிங்க. கண்டினியூஸாக நீங்கள் மாடுகளை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி அதேமாதிரி ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. நம்ம கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு தான். தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்று 2 பல்லில் விற்பனைக்கு வந்திருக்கு, இன்னொன்று 4 பல்லுல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படியே சுழி தவறாத கிடாரிங்க. நாமக்கல் மாவட்டம் அணியாபுரம் என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. நேரில் வந்து நீங்கள் சைட்டை வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் தாராளமாக தரமான மாடுகளை தான் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி